இந்த பச்சை பசேல் இருக்கக்கூடிய இந்த ஏற்காட்டினுடைய அழகை சிதைக்கும் பல விடயங்களை காணக்கூடியதாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் பிளாஸ்டிக் இல்லாத, பொலித்தீன் இல்லாத சுத்தமான ஒரு ஏற்காடு மலை தொகுதியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. ஏற்காடு என்பது தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை வாழிடமாகும். நான் ஏற்காடு போகிறோம். இந்த கொளுத்தும் வெயிலில் ஏன் பைக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவருடைய காரும் இன்னொரு கார், அப்பாவுடைய காரும் ரெண்டுமே இப்போது வீட்டில் இல்லை, வெளியே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சுற்றுலாவில் நாங்கள் பைக்கில் போனால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கவசம் இங்கே பயணிக்கிறாங்க. இந்த கண்ணாடி என்னமோ சொல்லுதே. என்ன சொன்னாலும் அங்கிள் தான், என்ன பண்ணுறது? இல்லை அப்படி சொல்லலை, கண்ணாடி கருப்பு சிவப்பாக இருக்குது. கருப்பு சிவப்பு இல்லை விட்டுருவோம்ல, வேணாம் அரசியல். நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க. அந்த வாகனத்துலேயும் கருப்பு சிவப்பு தான், இந்த இதுலேயும் அதுக்கு என்ன தான் பண்ணுங்க. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது. காரணம், இப்போது நான் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட என் அருகிலே பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் ஏற்காட்டிலே பின்னால் இருந்து பார்த்தீர்கள் என்றால் இருக்கு. காட்டுறேன், எனக்கு சென்டர் பண்ணு. ஓ அப்படி. கடலை நாங்கள் இப்போது இருப்பது, அதாவது நான் ஏரியில் இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த பகுதியில் அழகாக வரும்போது ஒரு அழகான நம்ம நண்பரினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஹோட்டல் வலையமைப்பு திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்று கரமானதாக மாற்றிக்கொள்ளுங்க. நண்பர் யார் அந்த நடிகர் அப்படின்னு நீங்கள் எல்லோருமே யோசித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதனை இப்போதைக்கு கூற மாட்டேன். ஏற்காடு வந்தால், இந்த நீர்த்தேக்கத்திற்கு அருகில் வந்தீர்கள் என்றால் இந்த இடத்திற்கு வாருங்கள். அந்த இடம் என்ன பெயர் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்கள் குறிப்பிட்டு விடுவார்கள். இந்த கலங்கரை விளக்கத்தை வைத்து, அதாவது இந்த லைட் ஹவுஸை வைத்தே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். தமிழ்நாட்டிலே நான் கண்ட சில முக்கியமான விடயங்களை இந்த பகிர்ந்தால்தான் இது உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதாவது மக்கள் சில இடங்களில், அதாவது உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னால் தமிழ்நாட்டுக்கென்று சில பிரத்யேகமான உணவு வகைகள் உண்டு. ஆனால் இலங்கையினுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டவர்கள்னால் அதிகளவு மரக்கறிகளை நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் தமிழ்நாட்டிலே அதிகளவு மரக்கறிகளை அவர்கள் சாப்பிடுவதாக தெரியவில்லை. பச்சை பசேல் என்ற ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி, இது நமக்கு மட்டுமல்ல, நம் அடுத்த சமுதாயத்துக்கும் தொடர வேண்டும். அதுதான் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அன்பான நேயர்களே, வித்தியாசமான முறையில் இன்று மாத்திரம் உங்களுக்கு ஒரு ஆங்கிலத்தை சொல்வதென்றால் ஒரு vlog என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை பயணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அன்பு நண்பரும் சகோதரருமான ரியாஸ் அவர்களுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்தபோது அங்கு மிகவும் பிரசித்தமான ஒரு இடம்தான் உங்கள் எல்லோருக்கும் பிடித்த ஏற்காடு. அந்த ஏற்காடு மலை தொடருக்கு தான் இன்று நாங்கள் செல்ல இருக்கிறோம். நான் இதற்கு முன்பும் ஒரு தடவை 2023 சென்றிருக்கிறேன். இப்போது உங்களுக்கு அதனுடைய தகவல்களை இடைக்கிடையே பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் இப்போது வீட்டிலிருந்து செல்ல போகிறோம். வீட்டிலிருந்து ஏற்காடை நோக்கி ஆங்காங்கே ரியாஸ் அண்ணாவுடைய பார்க்கலாம். நீங்கள் அவருடைய ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பெரிதாக கண்டுக்காதீங்க. முடிந்தளவு உங்களோடு அனைத்து தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள போகிறோம். நாங்கள் ரியாஸும் நானும் பைக்கில் தான், அதாவது இருசக்கர வாகனத்தில் தான் இப்போது நாங்கள் மோட்டார் சைக்கிளிலே தான் ஏற்காடு போகிறோம். இந்த கொளுத்தும் வெயிலில் ஏன் பைக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவருடைய காரும் இன்னொரு கார், அப்பாவுடைய காரும் ரெண்டுமே இப்போது வீட்டில் இல்லை, வெளியே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சுற்றுலாவில் நாங்கள் பைக்கில் போனால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஏற்காடு என்பது தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை வாழிடமாகும். மோட்டார் சைக்கிளின் ஒரு ரகமான ஸ்கூட்டரினுடைய காற்றை ஒரு முறை சரிபார்த்து கொண்டோம். அப்போது ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே இருந்தார், அதாவது விசேட தேவையுடையவர். அவர்தான் அதனை செய்திருந்தார். பாருங்கள், கையேந்தி வாழ்பவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய எதனையுமே ஒரு குறையாக நினைக்காமல் தன் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டு வாழ்பவர். இப்படிப்பட்டவர்களை பாராட்டாமல் வேறு என்ன செய்வது? அதனை சரிபார்த்து கொண்டு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஏற்காடு சட்டமன்ற தொகுதியின் கீழ் ஏற்காடு உள்ளது. இது கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்டதாகும். ஏற்காடு என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், அதனை இரண்டாக பிரித்து விட்டோம் என்றால் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஏரி மற்றும் காடு, அதாவது ஏரியாலும் அதனை சூழ காடுகளாலும் சூழப்பட்ட பகுதி ஏரிக்காடு, அது பின்னாளில் மருவி ஏற்காடு என்று ஆகிவிட்டிருக்கிறது. ஊராட்சியாக இருந்த இந்த ஊர் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனுடைய அமைவிடத்தை பொறுத்து இது கீழே இருந்து மேலே செல்லும் போது கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரித்து செல்வதனால் குளிர் நிலை பிரதேசமாக மாறும். குளிரூட்டப்பட்ட அறையில் இருப்பதை போன்ற உணர்வை பெறுவீர்கள். ஏழைகளின் ஊட்டி என்று இது அழைக்கப்படும். 19ஆம் நூற்றாண்டிலே சேலத்திலே தங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் இதனை ஒரு சுற்றுலா தலமாக கண்டறிந்து பிரபல்யப்படுத்தினார்கள். அதற்கு முன் அங்கு ஆங்கிலேய ஆட்சியாளராக இருந்த காக்பர்ன் அவர்கள் அதன் பிறகு காபி செடி, ஆப்பிள் போன்ற பழ வகைகளை அறிமுகப்படுத்தி இதனை மிக பிரபல்யமான இடமாக மாற்றினார். பின்னாளில் அதனை ஐரோப்பியாவினுடைய ஒரு மிக முக்கிய ஜமீன்தாராக இருந்தவர் என்று கருதப்பட்டவர் அதனை கொள்வனவு செய்தார் என்பது வரலாறு. அதனை அந்நாட்டினுடைய GF ஃபிஷர் என்பவர் கொள்வனவு செய்தார் என்றுதான், முழு மாவட்டத்தையுமே கொள்வனவு செய்தார் என்பதுதான் வரலாறு. இது இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இங்கு செல்கின்ற போது இதனுடைய அமைவிடம் பற்றி நாங்கள் பார்த்தாக வேண்டும். ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய சேர்வாராயன் மலைத்தொடரிலே அமைந்திருக்கிறது. ஏற்காடு வட்டத்தில் அமைந்த ஏற்காடு கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி, அதாவது 1623 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. ஏரிக்காடு என்பதை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போல மருவி தான் இந்த பெயர் வந்தது. அந்த பெயர் மருவி வந்தாலும் சேலத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் 20 கொண்டையூசி வளைவுகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது. வேலுநாச்சியார் வளைவு, இப்படி பல வளைவுகளை, சேரன் செங்குட்டுவன் வளைவு, இப்படி பல வளைவுகளில் பல பெயர்களை காணலாம். 19ஆம் நூற்றாண்டிலே தான் இது மிகவும் முதல் கட்டமாக பேசப்பட்டது. மலைகளை குடைந்து இப்படி ஒரு வாழிடத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்தது. சுமார் 383 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஏற்காட்டிலே இயற்கை எழில் மிகுந்த குன்றும் அதையொட்டி அமைந்துள்ள ஏரியும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கும் வகையிலே இருக்கிறது. இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்காக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கிள்ளியூர் அருவியில் குளித்து மகிழலாம். ஏற்காடு ஏரி நிரம்பினால் இந்த அருவியிலே தண்ணீர் கொட்டும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5342 அடி உயரத்தில் உள்ள மலைக்கோவில் மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோயில். இங்குள்ள பக்கோடா முனை என்னும் இடத்திலிருந்து பார்த்தால் கீழுள்ள பகுதி மிக அழகோடு காட்சியளிக்கும். அப்படியே பாருங்க, இதில் நிறைய பேர் இந்த மலையில் ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்கு. இந்த இடத்திலும் தலைக்கவசம் இன்றி பயணிக்கிறாங்க. அதுலேயும் குழந்தைகளையும் பாதுகாப்பு இல்லாத முறையில் ஏற்றி வைத்து கொண்டு அதுவும் வாகனங்களை முன்னே இடைமறித்து முன்னகர்ந்து செல்கிறார்கள். இது பெரும்பாலான விபரீதங்களுக்கு வழிவகுக்கும். தயவு செய்து அதனை செய்யாதீர்கள். குறிப்பாக இது மலைப்பாங்கான தொடர் என்பதனால் அது தொடர்பிலே அதிக கரிசனம் தேவை. இவர் தான் ரியாஸ். ரியாஸ்ல நான் ஏன் விண்டேஜ் லுக்குக்கு போயிட்டீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லுக்கில் இருப்பீங்க. என்ன பண்ணானா வெள்ள முடி ஜாஸ்தியாகுது, அங்கிள் லுக்காக இருக்குதுண்ணா. அவங்களுக்கு காலையில் சேவிங்லாம் பண்ணி. நீங்கள் அங்கிள் இல்லை அப்போ? அங்கிள் தான். இந்த கண்ணாடி என்னமோ சொல்லுதே. என்ன சொன்னால் அவனும் அங்கிள் தான். என்ன பண்ணுறது? இல்லை அப்படி சொல்லலை, கண்ணாடி கருப்பு சிவப்பாக இருக்குது. கருப்பு சிவப்பு இல்லை விட்டுருவோம்ல, வேணாம் அரசியல். நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க. அந்த வாகனத்துலேயும் கருப்பு சிவப்பு தான், இந்த இதுலேயும் அதுக்கு என்ன தான் பண்ணுங்க. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையோ என்று என்ன தோன்றுகிறது. காரணம், இப்போது நான் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட என் அருகிலே பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள், அதாவது மோட்டார் சைக்கிள்கள், இவற்றிலே பயணிப்பவர்கள் இருகால் நடைகளாக, அதாவது மிருகங்களை ஒத்த அல்லது சுருக்கமாகவே சொன்னால் மாடுகளை போன்றிருக்கிறார்களா என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் தலைக்கவசம் இன்றி பயணிக்கிறார்கள். இது ஒன்று என்று பார்த்தால் இதைவிட இன்னும் அதிகமான நிறைய விடயங்கள் இருக்கின்றன. பாதைகளிலே செல்கின்ற போது ஒழுக்கத்தை பேணாமை, அது எப்படி என்றால் பாதைகளிலேயே பிளாஸ்டிக், பாலித்தீன் போன்றவற்றை வீசிவிட்டு செல்வது,
குப்பைகளை பாதை நடுவிலே போட்டுவிட்டு செல்வது, இப்படி பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மட்டுமல்ல, நடுத்தெருவிலே நண்பகலிலே குடி போதையிலே ஈடுபடுபவர்களை நடுத்தருவிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் அவர்களுடைய காணொளிகளை வழங்க விரும்பவில்லை. அழகான தமிழ்நாடு அலங்கோலமாக மாறுவதற்கு தனி மனிதனாக பலரும் தங்கள் ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவைகள் தான் மாற வேண்டும். மிக குறைந்த செலவிலே பயணம் மேற்கொண்டு நிறைந்த மகிழ்ச்சியை பெறலாம் என்பது சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணம். எப்போதுமே தமிழ்நாட்டில் இப்போது நான் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் கூட செல்சியஸ் 36 விட அதிகரித்து செல்லும் வெப்பநிலை. எல்லோரும் இங்கே தான் சனி ஞாயிறு தினங்களில் வந்து விடுவார்கள், அங்கு வந்து சென்று விடுவார்கள். நான் ரியாஸ் அவர்களோடு வருகின்ற போது கூட ரியாஸ் நானும் காரை வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வருவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக கூட இது இருந்தது. நான் ஏற்கனவே பல தடவைகள் வந்திருக்கிறேன். இங்கு நண்பர்களும் பலர் இருக்கிறார்கள். அங்கு மக்கள் தொகையை பார்க்கலாம் எவ்வளவு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக முக்கிய வருமான ஆதாரமாக காபி செடி தான் இங்கே தோட்டங்களாக இருக்கின்றன. 1820ஆம் ஆண்டு திரு MD காக்பர்ன் என்பவரால் காபி செடி ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு கிரனேஜ் எஸ்டேட்டிலே நட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பலா, நட்சத்திர ஆப்பிள், அத்தி, நீர் ஆப்பிள், பேரி, வாழை, ஆரஞ்சு, கொய்யா, கருப்பு மிளகு, ஏலைக்காய் போன்றவை ஏற்காட்டிலே விளைகின்றன. சந்தனம், தேக்கு மற்றும் சில்வர் ஓக் இங்கே ஏராளமாக கிடைக்கிறது. மிக முக்கியமாக சைட்ரஸ் பழங்களும் இங்கே காணப்படுகின்றன. இதேவேளை இங்கு கரடிகள் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல் அதாவது காட்டெருமைகள் அதிகமாக காணப்படுகின்றன. 18.4 ஹெக்டேர் மொத்த பரப்பளவு தேசிய தாவரவியல் பூங்கா ஏற்காட்டில் தான் அமைந்திருக்கிறது. இதிலே 3000 வகையான மரங்கள், 1800 வகையான செடிகள் இருக்கின்றன. 1963ஆம் ஆண்டு தான் இந்த பூங்கா அமைக்கப்பட்டது. அதாவது பூச்சிகளை சாப்பிடுகின்ற பிச்சர் தாவரம் இந்த பூங்காவிலே வளர்க்கப்படுகிறது. இவ்வாறு பல விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். மான், முயல், நரி, கீரிப்பிள்ளை, அணில், கௌதாரி, பாம்பு, குருவி, பருந்து எல்லாமே இங்கே வாழ்கின்றன. குறிப்பாக ஐரோப்பியர்களினுடைய கோடைக்கால மலை வாழிடங்களில் ஒன்றாக 1862 ஆங்கில அரசாங்கத்தால் இது அறிவிக்கப்பட்டது. இராணுவ அதிகாரியாக இருந்த டக்ளஸ் ஹாமில்டன் சென்னை மாகாண அரசிடம் அதனை பரிந்துரைத்திருந்தார். அப்போது சென்னை மாகாண அரசு என்று தான் அது அழைக்கப்பட்டது. பிறகுதான் அண்ணா தமிழ்நாடு என்று மாற்றினார். அப்பரிந்துரையிலே ஐரோப்பியர்களினுடைய வருகையால் ஏற்காடு என்ற மலை வாழிடம் கோடை வாழிடமாக வளர்ந்துள்ளதை விளக்கியிருந்தார். அதன் பிறகு 1863ஆம் ஆண்டு சேர்வராயன் மலை பகுதியிலிருந்து 80 சுற்றுலா இடங்களை ஆங்கில அரசு வெளியிட்டது. இந்த அறிவிப்பால் உலகின் பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்காடு அதிகமாக வரத் தொடங்கினார்கள். மரகத ஏரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஏற்காடு ஏரி மிக பிரசித்தமானது. இந்த ஏற்காட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு இடம் லேடி சீட் என்று அழைக்கப்படும். அதாவது இங்கிருந்து தொலைநோக்கி மூலம் சேலம் மாநகரை கண்டு ரசிக்கலாம். இரவு நேரங்களிலே மலையிலிருந்து சேலம் மாநகரினுடைய ஒளி வெள்ளத்தில் ஜொலிப்பதையும் காணலாம். வானிலை சரியாக இருந்தால் இங்கிருந்து மேட்டூர் அணையை கூட காண முடியும் என்று சொல்கிறார்கள். கிள்ளியூர் அருவி மிக பிரசித்தமானது. அதேபோல் சேர்வராயன் கோவில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது அந்த பக்கோடா பாயிண்ட்டும் மிகவும் முக்கியமானது. சேர்வராயன் கோவிலும் மிக முக்கியமானது. கரடியூர் காட்சி முனை, அதே போல் லலிதா திரிபுர சுந்தரி அம்மன் கோவில், நல்லூர் அருவி இவைகள் மிக முக்கியமானது. ஒரு வழியாக ஏற்காடு வந்துவிட்டோம். இப்போது ஏற்காட்டிலே பின்னால் இருந்து பார்த்தீர்கள் என்றால் இது திருப்பு இது மட்டும் காட்டுறேன், எனக்கு சென்டர் பண்ணு. ஓ அப்படி நான்சென்ஸ். ஓ அப்படி அவர் சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. பின்னாடி கருப்பாகிற முடி ப்ரௌனா தெரியுது. இதுதான் காரணம். பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒன்றை மட்டும் காட்டுறேன், என்னை காட்டவே மாட்டேங்க. அதாங்க பார்த்துக்கோங்க, போதுமா? அவங்க ஆசை தீரும் வரைக்கும் வந்து உயிர் எடுக்கிறாங்க. ஆமாம், வரேன் அவ்வளோ எல்லாம் மதிப்பு கிடையாது. இதுதான் ஏற்காடு போட் ஹவுஸ். பின்னாடி ஒரு டவர் தெரியுது இல்லையா, அந்த டவர் தான் நம்ம நண்பரோட புது ரிசார்ட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன் அவ்வளோ நேரம் எடுக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு? இப்போ நம்ம போவோம், அங்கேயும் போவோம். நம்ம இல்லை கட்டிட்டு இருக்காரு. ஓப்பன் ஆகிறது இல்லை, அது கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஓப்பன் ஆகிறதுல திறக்கிறது. உங்கள் ஊர் தமிழில் பேசுகிறேன், எங்கள் ஊர் தமிழில் நான் பேசுகிறேன். அது தமிழில் ஆங்கிலம் என்னமோ ஒன்றுங்க. யாருக்கு ஏதாவது லைக் போடுறீங்கன்னா போடுங்க, நீங்கள் கீழே தள்ளி விடணும் விட்டுலாம். என்னை எப்போதுமே கீழே இருந்து மேலே உயர்த்தி பிடிப்பவர்கள் அவர்கள். எனக்கு பாருங்க, மைக்கே தரல பார்த்தீங்களா, இது மட்டும் மைக் போட்டான். ஏங்க நான் உங்களுக்கு மைக் தரவான்னு கேட்டேன். இல்லை இதாங்க
தன்னிச்சையாக செயல்படுறதுங்க, சுயநலம். ஆமாம், தண்ணி பின்னால் இருக்குது இச்சையாக செயற்படுதல். நான் கிளம்புறேங்க. நான் எதுவும் சொல்லலை. சரி, நாங்கள் இப்போது இருக்கிறது வந்து ஏற்காடுக்கு வந்துட்டோம். ஏற்காடுக்கு வந்து விட்டோம். ஏற்காட்டினுடைய நீர்த்தேக்கம் பின்னால் இருக்கிறது. நீர்த்தேக்கத்திலே கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை அப்படியே வைத்து விட்டீங்க. கொஞ்சம் 2 வார்த்தைகள் பேச மாட்டீங்களா? நான் பேசுகிறேன். ஓ, அப்படி. அதாவது பின்னால் இருக்கக்கூடிய படகு சேவை இருக்கிறது. உல்லாச சுற்றுலா செல்லலாம். படகுகளை பயணிப்பவர்கள், சவாரி செய்பவர்கள் வந்து கட்டணம் செலுத்திவிட்டு செல்லலாம். ஆனால் என்னதான் சுற்றி பார்த்தாலும் ஒரே இடத்தில் இருக்கிறது எல்லாம் தான் ஒரு இடத்துல இருக்கும்ல. அது சிலருக்கு புரியாதுல்ல. சுற்றி சுற்றி அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ண, அது ஒரு சுற்றுலாவாக மாறிடுச்சு. அவங்க நண்பரோட சுற்றுலா விடுதி தான் பின்னால் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அந்த ஆமாம், அது இப்போது கட்டிட நிர்மாண வேலைகள் போயிட்டுருக்கு. எப்போது திறப்பாங்க? கூடிய சீக்கிரம். அடுத்த முறை நம்ம வரும்போது ஒரு சாப்பாடு தருவாங்கல்ல. சோத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? இல்லை, ஏன் அதான் கேட்டேன். அதாவது சாப்பிட வரும்போது அவங்க இருந்தால் தானே நமக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. பெருமைக்குரிய நல்லா அப்படி சொல்லலை. அதாவது சந்தோஷம் தானே இல்லை நண்பர்கள். அந்த விஜயகாந்த் சொல்கிற மாதிரி காசு என்னையா காசு, ஒரு சொத்து, ஒரு வயிறு சோத்துக்கு தானே எல்லாமே. 40,000 பேர் அளவில் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வாழ்கிறார்கள். 24,449 பழங்குடியின மக்கள் வாழ்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இங்கே கோடை விழா மே மாதத்தில் 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதிலே மலர் கண்காட்சி, நாய் கண்காட்சி, மூலிகை கண்காட்சி மற்றும் படகோட்ட போட்டி என்பன நடைபெறும். தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான பதாகைகளை வைத்திருக்கிறது. பிளாஸ்டிக் தவிர்த்த ஒரு ஏற்காடு உருவாக்குவோம் என்ற நோக்கிலே. ஆனால் ஏற்காட்டினுடைய பகுதியில் 2 கால் எருமை மாடுகள் பலவற்றை காணக்கூடியதாக இருந்தது. எப்படி என்றால், பிளாஸ்டிக் போட வேண்டாம் என்ற இடத்தில் பிளாஸ்டிக் போடுகிறார்கள். கழிவுகள், குப்பைகள் போட வேண்டாம் என்ற இடத்திலே குப்பைகளை அளவின்றி அன்போடு கொட்டுகிறார்கள். அளவின்றி செலுத்த வேண்டிய இயற்கை மீதான அன்பை அளவின்றி அலங்கோலப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார்களாவே. அவைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளும்போது தான் அழகான ஒரு பசுமையான தமிழ்நாட்டையும் ஒரு அழகான இந்தியாவையும் உருவாக்கலாம் இல்லையா? அவை மக்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் பயன்படுத்தி விட்டோம், நீர் போத்தல்களை வீசிவிட்டோம் என்று இல்லாமல் இது போன்ற அந்த இயற்கையினுடைய கொடைகளை பாதுகாப்பது நம் கைகளில் தான் இருக்கிறது. காட்சிகள் மாற வேண்டும், ஆட்சிகள் மட்டுமல்ல என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தலாம். சேலத்திலிருந்து மிகவும் அண்மையில் இருப்பதனால் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் பல பஸ் சேவைகள் காணப்படுகின்றன. கலைஞர் தான் இங்கு முதலிலே பஸ் சேவையை அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. கலைஞர் தான் இதற்கான பாதைகளையும், இந்த மலைக்கு செல்வதற்கு அவ்வளவு கஷ்டமான பாதை இருந்திருக்கிறது. அதனை பார்த்தாலே புரிகிறது. அவ்வளவு வளைவுகள், அந்த வளைவுகளிலே காப்பட் பாதைகளை அமைத்திருக்கிறார். அதனையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட வேண்டும். மொத்தமாக சொல்லப்போனால் இந்த ஏற்காடு என்பது மிகவுமே ஒரு மனக்குளிர்ச்சியையும் ஆசுவாசத்தையும் தரக்கூடியது. ஒரு முறை கண்டிப்பாக சென்னையிலிருந்து ஒரு மணி நேரத்தில் விமான பயணமாக சேலம் உள்ளூர் விமான நிலையத்திற்கு வந்தும் செல்லலாம். அல்லது புகையிரதம், பஸ் வண்டி ஏதோ ஒரு விதமாக நீங்கள் வரலாம். தனிப்பட்ட வாகனத்திலும் வரலாம். எப்படியோ உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்காடு கொடுக்க போகிறது என்பதனை கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம். நாங்கள் இப்போது இருப்பது, அதாவது நான் ஏரியில் இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த பகுதியிலிருந்து அழகாக வரும்போது ஒரு அழகான நம்ம நண்பரினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஹோட்டல் வலையமைப்பு திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்று, அதனுடைய மிக முக்கியமான ஒரு இடத்தில் தான் இப்போது இருக்கிறோம். பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில நாட்களில் அது திறந்து வைக்கப்படும். அதனுடைய கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸில் தான் இருக்கிறோம். இந்த ஏற்காட்டினுடைய போட் சர்வீஸ், அதே போல் அந்த படகு சேவை, அதே போல் இந்த ஏரியை சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள் இங்கே வருகை தந்து தேநீர் அருந்தலாம். இன்னும் பல விடயங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் திறக்கப்படும். அந்த நண்பர் யார் என்று நினைக்கிறீர்களா? ஒரு திரைப்பட நடிகர். யார் அந்த நடிகர்? கீழே சென்று பார்க்கலாம். இன்பகரமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
நண்பர் யார் அந்த நடிகர் அப்படின்னு நீங்கள் எல்லோருமே யோசித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதனை இப்போதைக்கு கூற மாட்டேன். ஏற்காடு வந்தால் இந்த நீர்த்தேக்கத்திற்கு அருகில் வந்தீர்கள் என்றால் இந்த இடத்திற்கு வாருங்கள். அந்த இடம் என்ன பெயர் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்கள் குறிப்பிட்டு விடுவார்கள். இந்த கலங்கரை விளக்கத்தை வைத்து, அதாவது இந்த லைட் ஹவுஸை வைத்தே நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் அது என்ன இடம் என்று. கண்டிப்பாக வாருங்கள். அது எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவருடைய ஒரு நிர்மாணிப்பு தான் ஒரு அழகான ஒரு கலை அலங்காரங்களுடன் கூடியது. குடும்பமாகவும் வரலாம், தனியாகவும் வரலாம். விரைவிலே திறந்து வைக்கப்பட இருக்கிறது. மறக்காமல் ஏற்காடு வருபவர்கள் அனுபவித்து உங்கள் பயனை அடுத்தவர்களுக்கும் சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டிலே நான் கண்ட சில முக்கியமான விடயங்களை இந்த பகிர்ந்தால்தான் இது உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதாவது மக்கள் சில இடங்களில், அதாவது உணவுகளை எடுத்துக்கொண்டோம்னால் தமிழ்நாட்டுக்கென்று சில பிரத்யேகமான உணவு வகைகள் உண்டு. ஆனால் இலங்கையினுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டவர்கள்னால் அதிகளவு மரக்கறிகளை நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் தமிழ்நாட்டிலே அதிகளவு மரக்கறிகளை அவர்கள் சாப்பிடுவதாக தெரியவில்லை. அவர்களுக்கென்று ஓரிரு அந்த சாம்பார், சட்னி, அதே போல் இதற்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலவற்றைத்தான் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு இலங்கையினுடைய லீக்ஸ் என்றால் என்ன என்று தெரியாது, போஞ்சி என்றால் என்ன என்று தெரியாது. அதற்கு ஒரு பெயர் பச்சை பட்டாணி என்று இருக்கிறது. அதே போன்று இன்னும் பல மரக்கறிகள் இருக்கின்றன. பூசணிக்காய், வட்டக்காய் என்று சொல்வோம். அதே போல் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. அதிகளவான கீரை வகைகள், அதே போல் கிழங்கு வகைகள், குறிப்பாக மைசூர் பருப்பு இங்கு காண்பதற்கே இல்லை. வடகரி என்று சொல்வார்கள், அது கொஞ்சம் பெரிய பருப்பு வகையாக இருக்கும். ஒரு தேங்காய் சம்பலோடு ஒரு ரொட்டி, அல்லது தேங்காய் சம்பலோடு ஒரு பான், அல்லது பருப்பு தேங்காய் கிழங்கு வைத்து ஒரு அழகான ஒரு சோறு, அல்லது ஒரு கத்தரிக்காய் கூட்டு, அல்லது கத்தரிக்காயை பொரித்து சமைத்து ஒரு விதமான அந்த முஸ்லீம் வீடுகளிலே செய்வோம். இது போன்ற அந்த விடயங்களெல்லாம் இங்கு காண்பதற்கே இல்லை. அதிகமாக உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு ஒரு நல்ல மாநிலம், ஏன் அது ஒரு தனி நாடு என்று சொன்னால் கூட மிகையால் அந்தளவு பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. ஆனால் உணவில் இன்னும் கரிசனை தேவை. அதாவது நீங்கள் 100ல் ஒரு 2 வீதத்தை தான் உண்கிறீர்கள். இன்னும் 98% உணவு வகைகளை நீங்கள் உண்ணவில்லை என்ற எண்ணம் வருகிறது. எனவே தயவுசெய்து உணவின் பல்வகை தன்மையை தமிழ்நாட்டு மக்கள் புசிக்க தயாராகுங்கள். இந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இந்த ஏற்காட்டினுடைய அழகை சிதைக்கும் பல விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் பிளாஸ்டிக் இல்லாத, பொலித்தீன் இல்லாத சுத்தமான ஒரு ஏற்காடு மலை தொகுதியை வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. ஆனால் இங்கே வருபவர்கள் தான் அதனை அலங்கோலப்படுத்தி, அசுத்தப்படுத்தி, மாசுபடுத்துகிறார்கள். தயவுசெய்து அதனை செய்யாதீர்கள். பசுமையை அடுத்த சமுதாயத்துக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்பதனை இலங்கையினுடைய தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகவும் சர்வதேச செய்தியாளராகவும் என் அன்பு தமிழ் பேசும் தமிழ்நாட்டின் நேயர்களுக்காகவும் இந்திய சொந்தங்களுக்காகவும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அழகான ஏற்காடு நம் எல்லோரதும் தான். மனசில் வந்த இடம் ஏற்காடு. முதலமைச்சருடைய நாட்காலியில் வேண்டான எவ்வளவு அழகான ஒரு இயற்கை. அந்த இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. எவ்வளவு அழகான பச்சை பசேல் என்ற ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி. இது நமக்கு மட்டுமல்ல, நம் அடுத்த சமுதாயத்துக்கும் தொடர வேண்டும். அதுதான் நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு. உனச்சேர பார்க்கும்